வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோத்பூர் டு மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு வழியாக எடுத்துகிட்ட மக்களே. இந்த ட்ரெயின் எடுக்கிறது அவ்வளோ போராடுங்க. என்னென்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ரெயினை நான் எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற சொல்ல டியூஸ்டே பார்ப்பேன். நான் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்கூலு அத்திப்பேட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ரெயின் தான் திடீர்னு பார்ப்பேன். எங்கள் மாமா கூட பைக்கில் போவோம். அப்போ இந்த ட்ரெயின் தான் திடீர்னு மன்னார்குடி டு ஜோத்பூர் மன்னார்குடி டு ஜோத்பூர் சொல்லி அப்போது உக்ரி ட்ராக் ரன் ஆகிருந்தது இந்த ட்ரெயின். அப்போ உக்ரி ட்ராக்கில் ரன் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ரெயின் தான் இந்த டெய்லி பார்ப்பேன். அதான் செவ்வாய்க்கிழமை பார்ப்பேன். இப்போ அந்த ட்ரெயின் சனிக்கிழமை மாற்றிட்டாங்க. சனிக்கிழமை மாற்றுறாங்க. இந்த ட்ரெயினை எடுத்தே ஆகணும்னு ஒரு குறிக்கோள் வருதுங்க. ஆனால் இந்த ட்ரெயின் மாற்றவே இல்லை, சாமானியமாக மாற்றவே இல்லை. இன்றைக்கி சனிக்கிழமை 20 செப்டம்பர். இன்றைக்கி தான் இந்த ட்ரெயின் எல்எஸ்பி கோச்சோட கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஸ்பாட் பண்ணேன். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு வருத்தம் என்னென்னா, எப்போவுமே வேப் 7 தான் புல் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நான் பார்த்தேன், இன்றைக்கி வேப் 9 புல் பண்ணிட்டு வந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் வேக் 9 தான் புல் பண்ணிட்டு வந்துச்சு இந்த ட்ரெயினை. ஸோ இந்த ஜோத்பூர் டு மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக ஒரு லாங் வீடியோவாக கவர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தா அந்த எக்ஸ்பிரஸ் தாத்தா இது எடுக்க முடியாத பச்சை கலர் இன்ஜின் வருது. கடலை ஈஸ்வரா முருகா முடியும். போனது வரக்கூடாது. கடலை ஜோத்பூர் ரீசெண்டாக சென்னை மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள எல்லா ஊரும் அமிட் பாரத் ஸ்கீமில் எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருக்காங்க. அந்த வகையில் நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனும் ஒன்று. அதனால் எக்மோர் வழியாக போகிற எல்லா ட்ரெயினுமே லேட்டாக தான் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கரெக்ட் டைம் ஸ்லாக் இருக்கிறதுனால கரெக்ட் டைம் போயிடும். சில ட்ரெயின் மட்டும் லேட் ஆகும். வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மட்டும் லேட் ஆகும். அந்த வகையில் போன வாரம் போட்ட ஜோத்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போன வாரம் தான் போட்டேன். ஆனால் இந்த வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் எப்போ போடுறேன்னு எனக்கு எப்போ போடணும்னு தோணுது அப்போ தான் இந்த வீடியோ வரும். ஸோ நான் எப்போ போடுறேன்னு எனக்கே தெரியல. இந்த ஜோத்பூர் டு மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு லாங் ட்ரெயின். மொத்தம் ராஜஸ்தான் போகிறதுக்கு மொத்தம் 6 ட்ரெயின் இருக்குது. ஒன்று சென்னை சென்ட்ரல் டு ஜெய்ப்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று கோயம்புத்தூர் டு ஜெய்ப்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று மதுரை டு பிகினார் கொஞ்சம் கிராக்ஸ் வந்து அது மட்டும். மதுரை டு பிகினார் அனுராஜ் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். 4வதாக ஜோத்பூர் சென்னை எக்மோர் டு ஜோத்பூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இன்னொன்று சென்னை திருச்சிராப்பள்ளி டு ஜோத்பூர் ஹம்சபாத். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துருக்க
ஜோத்பூர் மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.